ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி சூப்பரான மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ண வீடியோ இந்த ஒரு 2 ஸ்டெப் டக்குன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்வையில் ஆளில் போட்டு வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நான் சொல்கிற ஒரு டிப் உங்களுக்கு பக்காவாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ மேக் பண்ண அனிமேஷன் அப்ளிகேஷன் அந்த ப்ரொஃபஷனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு புக் ஆப்ஷன் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த புக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோ தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே பாஸ்வேர்டு போட்டு புக் ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஷேர் ஆப் நீங்கள் அலைட் மாஸ்ட்டில் ஒன் டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் உடனே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் ஆகிட்ருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லேயர் இருக்குது. அதுக்கான ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட் ஆகலாம். நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் ஆடியோ வந்து ஷோ நீங்கள் ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஆடியோ ஆட் ஆகிடும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறது கஷ்டமாக சொன்னால் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஒன்லி இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். எப்படி இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி 9:6 ஜென்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஏரியா ஒரு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ஆப்ஷன் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. ஃபுல்லாக கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிங்க. ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் PNG செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணுன்னு சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்து பேக் வாங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜும் இந்த சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரூப் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். நான் வந்து இமேஜ் மாற்றிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்கை செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷன் ஃபோல்டர்லேருந்து சேவ் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பேக் வாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக லிரிக் கீழே வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இருக்கும். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணால் 12:2 நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். கரெக்டாக இங்கே 9:6 எல்லாமே ஒரே சிம்பிள் மெத்தட் தான். கரெக்டாக நீங்கள் லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி கலர் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு யார் இமேஜ் வச்சு எடிட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அது எஃபெக்ட்டோட அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நம்மளாம் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் எஃபெக்ட்டோட கரெக்டாக செட் ஆகிடும். இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இருக்கிற எல்லா லேயருக்கும் கரெக்டாக வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து லேயர் செலக்ட் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யார் இமேஜ் எடிட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். பாருங்கள் கரெக்டாக எஃபெக்ட்டோட ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 லேயர் வந்து நான் ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணியிருப்பேன். கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இங்கே மேலே செட்டிங் பண்ணல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணுன்னு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு மாசான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.